த லார்ட். ஏசாயா 43 அதிகாரம் 12 வசனத்தின் பின்பாகம். நானே தேவன் என்பதற்கு நீங்கள் எனக்கு சாட்சிகள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எதுக்காக இப்படி சொல்கிறார்னா, அவர் தான் தேவன்கிறதுக்கு நம்ம தான் சாட்சிகள்னு சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். இன்னொரு வசனம் கூட அப்போஸ்தலரில் உண்டு. யூதேயாவிலும் எருசலேமிலும் பூமியின் கடைசி பரியந்தம் நீங்கள் எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள்னு சொல்லி. நம்ம தான் நம்ம வாழ்க்கையின் மூலமாக சாட்சி உள்ள வாழ்க்கையை வாழ்கிறது மூலமாக தான் மற்றவங்க யார் தேவன்கிறத கண்டுகொள்வாங்க. அதே போல் இன்னொரு விஷயம் என்னென்னா, அநேக சாட்சிகள் வாழ்ந்து மரித்து போயிருக்காங்க. அப்படி இருந்தும் நம்ம அவங்க வழியில் நம்ம வரும்போது அதற்கு மாறாக ஆண்டவருடைய அடிச்சோடு நம்ம பின்பற்றி வராமல் அதற்கு பின்னாக வருகிற சந்ததியாகிய நாம் எப்படி இருக்கிறோங்கிறத நம்ம கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். ஏன்னா இப்போ உள்ள சாட்சிகள்லாம் இல்லவே இல்லை. ஏதோ கொஞ்சம் இருக்கிறாங்க. ஆனால் சாட்சியுள்ள வாழ்க்கை வாழ்கிறவங்க கொஞ்சம் பேர் தான். கிறிஸ்துவை உடையவர்களாக வாழ்கிறாங்களாங்கிறது ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்குது. சரிங்களா? நிறைய விதமான கிறிஸ்தவங்களை பற்றி சொல்லுவாங்க. எப்படின்னா, பெயர் கிறிஸ்தவங்கன்னு சொல்லுவாங்க, பண்டிகை கிறிஸ்தவங்கன்னு சொல்லுவாங்க. இப்படி நிறைய பார்ட் ஆஃப் கிறிஸ்டியன்ஸ் நேம்ஸ் இருக்குது. ஆனால் நம்ம கிறிஸ்து ப்ளஸ் அவள் கிறிஸ்தவள்ங்கிறதான் கிறிஸ்தவம். கிறிஸ்து நம்ம கூட இருக்கணும். அப்பேற்பட்ட வாழ்க்கை நம்ம வாழணும்னு சொல்லி ஆண்டவர் இன்றைய நல்ல விரும்புகிறார். நானே தேவன் என்பதற்கு நீங்கள் சாட்சிகள்னு சொல்லியிருக்கார். அப்போ அவருக்கு நம்ம சாட்சியாக வாழணும்னா எவ்வளோ பெரிய ராஜாதி ராஜா நம்மளை உருவாக்குன சிருஷ்டித்த கர்த்தாவுக்கு நம்ம சாட்சியாக நின்று அவர் எப்படிலாம் வாழ்ந்தாரோ அதன்படி வாழ்கிறது தான் நம்ம அவருக்கு சாட்சியாக வாழ்கிறது. அதை தான் ஆண்டவர் இன்றைக்கு உங்களோடு கூட பேசுகிறார். நாம் சாட்சியாக வாழ்வோம். மற்றவர்களுக்கு நம்ம அந்த சாட்சியின் ஒளி விளக்க நம்ம எடுத்து செல்லுவோம். நம்மளுடைய வாழ்க்கையை பார்த்து மற்றவங்க மனம் திரும்பணும். அப்பேற்பட்ட ஒரு வாழ்க்கையை நம்ம வாழ ஆண்டவர் இன்றைய நாளில் நம்மளை ஆயத்தப்படுத்துவாராக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.